அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நகையை நீங்கள் வாங்காதீங்க, கல்லு வச்ச நகையை வாங்காதீங்க அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நகையோட விலை இன்னும் எப்படி ஏற போகுது, ஒரு வீட்டில் வந்து 5 பவுன் இருக்கிறதே வந்து குதிரை கொம்பா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எச்சரிக்கைக்காகவும் மக்களுடைய எண்ணங்களை மாற்றுறதுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படி நான் மாற்ற போகிறேன், நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, கல்வச்ச நகைகளை இனிமேல் நீங்கள் வாங்காதீங்க. இன்றைக்கி தேதியை பார்த்தீங்கன்னா 1/2/2025 வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சகோதரனா, உங்களுடைய தோழனா, உங்களுடைய நண்பனா நான் வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 பவுன் நீங்கள் வந்து கல் வச்ச நகை வாங்கினீங்கன்னாக்கா அதில் 3 பவுனில் 4 பவுன் வந்து ஆட் ஆகிடுது. உங்களுக்கு 6 பவுன் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதில் வந்து 4 பவுனுக்கு உள்ள அந்த கல்லை வந்து அதில் சேர்த்துடுறாங்க. கல்லுக்கு ஒரு விலை போட்டுருவாங்க. செய்கூலி சேதாரம் அதில் ஆட் பண்ணி உங்களை வந்து மொட்டை அடிக்கிறதுலே ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்க ஜுவல்லரி நிறுவனம் அப்படிங்கிறத ஒரு வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கக்கூடிய விதத்தில் நான் மக்களை எச்சரிக்கிறேன். ஆல் இண்டியாவில் இருக்க உலக அளவில் இருக்கிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறேன் ஒன்று கேட்டுங்க. பர் கிராம் இன்னைக்கு தேதி 1/2/2025 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 7610 ரூபா இன்னைக்கு இது ஒரு கிராம் விற்கிது. ஒரு பவுன் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னாக்கா 63,938 ரூபாயாக இருக்குது. 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்து 2,500 ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு வந்து தங்கத்தை வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு இறக்குமதி பண்ணுற தங்கத்தினோட விலை அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து தங்க நகையுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. உள்நாட்டு கலவரம், இப்போ இடையில நடந்த இப்போ அமெரிக்காவில் நடந்தக்கூடிய பொருளாதார சிக்கல், ரஷ்யா உக்ரைன் போர், இன்னும் பாலஸ்தீனத்துக்கு ஜெருசலம், அதாவது இஸ்ரேலுக்கு நடந்த போர், இதெல்லாம் காரணம் காட்டி தங்க விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்கவங்கள சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க சொன்னாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் 22 கேரட்டு நகை இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 916 ஹால்மார்க் நகையை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. 22 கேரட்டு எப்போவுமே வந்து 18% தான் அதில் வந்து தங்கம் இருக்கும். பாக்கி எல்லாம் வந்து மற்ற பித்தளை, செம்பு கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி 24 கேரட்டு தங்கத்தோடைய விலையை பார்த்தீங்கன்னாக்கா 7,690 ரூபா இன்றைக்கி வந்து ரேட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கல் நகைகளை எப்போவுமே நீங்கள் வாங்காதீங்க. கல் நகைக்கு வந்து எந்த மதிப்புமே கிடையாது. இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாரு, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 10 பவுன் நீங்கள் கல் நகை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் 4 சவரனுக்கு வந்து கல்லை வச்சிடறாங்க. கல்லோட மதிப்பு 1000 ரூபா தான். ஆனால் உங்களுடைய தரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,50,000 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு இழப்பு ஏற்படும். ஏன்னா 3 பவுனை வந்து அதை கிராமில் சேர்த்துருவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 6 பவுனு தான். நீங்கள் வித்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா வெறும் 4,5 பவுனுக்கு தான் அதை எடுத்துக்குவாங்க. கல் நகையை கல்லையும் கழிச்சிருவாங்க, சேதாரத்தையும் கழிச்சிங்கன்னா 10 பவுன் நகை வெறும் 4,5 பவுனுக்கு தான் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால் அழகுக்கு வேணாக்கா நம்ம வந்து வேணால் கவரிங்கில் வாங்கிக்கலாம். ஒன்றும் டெம்பரவரியாக ஒரு 100 ரூபாயில் 1000 ரூபா வரைக்கும் நிறைய நகைகள் கிடைத்துக்கிட்டு இருக்கு. கோல்டு கவரிங் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கோல்டு கவரிங் போட சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுனாக்கா இந்த இழப்பை சந்திக்கிறதுக்கு அவங்க சமாளிச்சிருவாங்க. நடுத்தர குடும்பம் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மக்கள் வந்து கல் நகைகளில் மெட்டியிலேருந்து, கை கொலுசுலேருந்து, கால் கொலுசுலேருந்து, ஒட்டியானத்துலேருந்து வளையல், நெக்லஸ், ஆரம், காது மாட்டல், தொங்கல், நெத்தி சுட்டி எல்லாமே வந்து இப்போ கல்லில் வாங்குறாங்க. பல வகையான கலரில் வர்றதுனால ஜொலிக்குது, மின்னுது அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் எல்லாரும் ஏமாந்து போகிற ஒரே விஷயம் என்னங்கன்னா, கல் நகைகளில் நிறைய வந்து சேதாரத்தை கழிப்பாங்க, கல்லுக்கான எடையை கழிப்பாங்க. அந்த நகைக்கான 1 கிராம் வந்து 1 பவுனுக்கு கழிச்சிட்டாக்கா உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இருக்காது. மறுபடியும் நீங்கள் தங்கம் வாங்குறத பற்றி யோசிக்கவும் மாட்டீங்க. அதனால் கல் நகைகள் இருந்துச்சுன்னா வாங்கினதை ஒன்றுமே செய்ய முடியாது. விற்காதீங்க, மேக்ஸிமம் விற்காதீங்க. விற்றீங்கன்னா 1க்கு பாதி இல்லை, 3ல் 1 பகுதி தான் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 2 பகுதி அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதனால தான் நகை ஜுவல்லரியெல்லாம் பாருங்கள் எப்படி ஜொலிக்குது, எப்படி வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போனால், காஃபி போனால், ஜூஸு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து மூளைச்சலவை செய்கிறாங்க. என்னுடைய நண்பர் கூட ஜுவல்லரி வச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ நான் போட போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ எனிவே எப்படி வரலாம் சரி, தமிழக மக்கள் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த வீடியோ நான் போட்டு தான் ஆகணுயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் கல் வச்ச நகைகளை எப்போவுமே வாங்காதீங்க. 916 ஹால்மார்க் நகைகளை பார்த்து வாங்குங்க. அதே சமயத்தில் பேரம் பேசி வாங்குங்க. 9.5லேருந்து 10% சேதாரம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. 18% 20 ஆன்டிக் நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 25% சேதாரம் போடுறாங்க, வேஸ்டேஜ் போடுறாங்க. அந்த நகைகளுக்கெல்லாம் எச்சரிக்கையோடு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா தவணை கட்டி, சிட்டு கட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா 11 மாதம் 18 மாதம் வரைக்கும் சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி மட்டும் கட்டிட்டு வாங்கிட்டு வரலாம். அப்படிங்கக்கூடிய ஸ்கீமும் பெரிய பெரிய ஜுவல்லரி மார்ட்டில் கொடுத்துருக்கிற அடிப்படையில் பார்த்து வாங்குங்க, எச்சரிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.